பிரியன் அவர்கள் தொட்ட இடத்துலேருந்தே பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ அமைச்சரவை அதில் யாருக்கு இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாமே புதுமுகன்றதுனால நம்ம பெருசாக அதற்குள்ள நம்ம பேச முடியாது, ஏன்னா செயலை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த விரிவாக்கத்திற்கு பின்னணியில் விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல திருமணி, பொலிட்டிக்கலாக அது எப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் முக்கியமானது. ஏன்னா அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் புதிய முகங்கள் வரவேற்கத்தக்கது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவான வகையினான உண்மையிலே இது மகிழ்ச்சிகரமானது. ஒரே மாதிரியான முகங்களை ரெண்டு திராவிட கட்சிகளும் பார்த்ததுக்கு மாற்றாக வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னது போல் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நாம் அடுத்து எடை போட முடியும். பட் ரொம்ப முக்கியமான மெசேஜ், அரசியல் ரீதியிலான சமிக்கை, பொலிட்டிக்கல் சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி சகாப்தத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. தமிழக அரசியல் கூட்டணி யுகத்துக்குள் நுழைந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமானது. ஏன்னா பாலிசி மேக்கிங்கில் கொள்கை வகுப்பில் எந்த பெரிய கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்களோ அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதை இவர்களுக்கு 2 திராவிட கட்சிகளும் 60 ஆண்டுகளாக மறுத்து வந்தார்கள். இன்றைக்கு அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பின்படி அடுத்த சில ஆண்டுகளுக்கு, குறைந்தது ஒரு 15-20 ஆண்டுகளுக்காவது கண்டிப்பாக யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுகவே மறுபடியும் வந்தாலும் அல்லது அதிமுக வந்தாலும் அல்லது விஜயே மறுபடியும் வந்தாலும் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் அடுத்த சில ஆண்டுகளுக்காவது, குறைந்தது 3-4 தேர்தலுக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓட் ஷேரும் அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்குது. பைப்போலராக இருந்தது இன்றைக்கி மல்டிபோலராக மாறி இருக்குது. ஆகவே ஒருவருக்கு 118 மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடியது இந்த 3 கட்சிகளில் இப்போ இருக்கவங்க புது பிளேயர்ஸ் பிறகு வரலாம், வராமலும் போகலாம், அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். அதில் ஒரு விளக்கம், இப்போ மத்தியில் கூட நம்ம கூட்டணி மந்திரி சபையை வச்சுட்டு கூட்டணி ஆட்சி ஒரு அந்த தன்மையில் இருக்கிற போது மக்கள் ஒரு கட்டம் என்ன சொன்னாங்கன்னா, நிலையான ஆட்சி தான், இது அடிக்கடி கவுந்து போகுது அப்படின்ற இடத்தில் நிலையான ஆட்சியை நோக்கி மக்கள் நகர்ந்தாங்க. ஒருவேளை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்தால் இதை நோக்கியே மக்கள் நகர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம யூகத்துக்காக அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஆகுமா அப்படி யோசிக்க கூட போவாதுன்னு தோணுது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 3ஆக உடைந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் என்பது அடுத்த என்னுடைய கணிப்பின்படி, மேபி ஐ எம் ராங், ஒரு 3 தேர்தல்களுக்காவது ஒருவருக்கும் தனி மெஜாரிட்டி வராது. 100 சீட் 15 வருஷம் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு 100 இடங்களை தாண்டுவது என்பது இவங்கள் அல்லது ஒரு கட்சி மொத்தமாக அழியணும், அப்படி அது அழியக்கூடாது, அது நல்லதல்ல. பட் அப்படி நகர்ந்தால் தவிர இன்னொன்று, இந்த நிலையான ஆட்சி என்பதே ஒரு மித்து. உங்களுக்கு நீ எவ்வளோ நாள் ஆள்றன்னு முக்கியம் இல்லை, எப்படி ஆள்றன்றது தான் முக்கியம். 89லேருந்து 2014 வரையில் 25 ஆண்டுகள் இந்தியாவில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் இந்திய சுதந்திர இந்திய வரலாறில் பொற்காலம் என்பது அதுதான். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டிஎன் சேஷன், இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனிங், மீடியா, ரோபஸ்ட் மீடியா. ஸோ இவ்வளவும் நடந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 89லேருந்து 14 சொல்லதில் முக்கியமான இடம் பெருமணி, நிலையான ஆட்சின்றதே சில நேரங்களில் ஆட்சி ஆளருக்கு ஒரு அரகன்ஸ் நான் எதை வேண்டுமானாலும். ஆமாம். ஸோ எப்படி ஆள்றீங்கன்றது தான் முக்கியம், எவ்வளவு நாள் ஆள்றீங்கன்றது கிடையாது. அதன் பிறகு 2009 to 14 அந்த UPA 2ல் நிகழ்ந்த அசாத்தியமான ஊழல்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையான ஆட்சி என்பதை நோக்கி நகர்ந்தது. இன்றைக்கு நாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாநிலங்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்பது வேண்டும். ஏன்னா இவங்க 2 பேருமே அதை மறுக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் 90 கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் போய் மக்களை சந்திக்கிறீங்க. ஆனால் ஜெயிச்சாங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் என்பது இது சம்பாதிக்கிறதுக்குன்னு கொச்சையாக பேசுகிறாங்க. தவறு. கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதை நோக்கி இது நகர்ந்திருக்குது. 52ல் ராஜாஜி அவர்கள் கூட்டணி மந்திரி சபை அமைச்சார். அதன் பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் இது எல்லா அளவுகோள்களுமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து. அடுத்து அவர் எப்படி செய்ய போறாரு, என்ன மாதிரியாக செய்ய போறாரு. எனக்கு இன்னொரு விஷயம், தனி மெஜாரிட்டி இல்லாத அரசுகளை வெளியிலேருந்து ஆதரிக்கும் பொழுது அந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மை இருக்காது, பொறுப்பு இருக்காது. அவங்களை நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரணும், அக்கௌண்டபிலிட்டி வரும். அவ்வளோ சீக்கிரம் அமைச்சர் பதவிக்கு வந்தவங்க அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் வெளியில் இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு உத்வேகமாக அமைச்சரவைக்கு உள்ளே இருக்கும்போது இருக்காது. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் மூவ். நீங்கள் அவங்க 2 உறுப்பினர் இருந்தாலும் இவங்க எல்லாருமே, எனக்கு தான் லெஃப்ட் கூட இதில் ஜாயின் பண்ணணும், ஆனால் அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜோதிபாஸுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்த போதே அதை தவற விட்டுட்டு பிற்காலத்தில் அது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னு இந்த முடிவை பற்றி இடதுசாரிகள் பேசலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஏன் அதை பயன்படுத்த மறுக்கிறீங்க? பொறுப்பை ஏற்க ஏன் இடதுசாரிகள் தவறுகிறார்கள்?
அது நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு அவங்களுக்காக வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட நீங்க இந்த அரசியல் சேரலாம். ஆனா நீங்க சேராம வெளியில இருக்கும்பொழுது அரசின் ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குறியாகிறது. ஓகே. ஆகவே IUML விசிகா 2 பேரும் சேருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IUML கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆமா, விசிகா கன்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கு செய்தி வருது, இன்னும் சில பேசிக்கிட்டு இருக்காங்க, நிமிஷத்துல வரலாம், அறிவிப்பு வரலாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அமைச்சரவைக்குள்ள போறது அரசுக்கு நல்லது. இடதுசாரிகளும் போகணும். வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் மாதிரி கூட நீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைங்க. பட் வெளியில இருக்க அது அரசுக்கு ஆபத்து. இதுல திருமணி இப்போ இந்த அமைச்சரவை விரிவாக்கம், கூட்டணி கட்சிகளை அரவணைத்தல், அதுக்கு இலாக்காக்கள் கொடுக்கறதுன்றத தொட்ட இடத்திலிருந்து உங்களோட ஏதாவது அப்சர்வேஷன், இந்த ஆட்சியாளர் இந்த விரிவாக்கத்தில் ஏதாவது எதை நோக்கி நகர்றாங்கன்னு ஏதாவது? இல்லை, அப்படி ஒன்று எனக்கு இது வந்து ஒரு இளைஞர்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு புதிய முகங்களாலான ஒரு எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாருமே, முதலமைச்சர் உட்பட ஜோசப் விஜய் உட்பட எல்லாருமே புதிய முகங்கள் தான், எக்ஸப்ட் செங்கோட்டையன். ஸோ இது வந்து புதியவர்கள் என்னும் பொழுது நம்ம கண்டிப்பாக அவங்கள வரவேற்கணும். அவங்கள வந்து கொஞ்சம் டைமாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் 6 months அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு கொடுக்கணும். இந்த அமைச்சர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கோர்ஸ் மாதிரி கூட நடத்தலாம். ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்து இப்போ எனக்கு அந்த நடைமுறை இருக்கான்னு தெரியல, ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். ஏன்னா வந்து எப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கேள்வி கேட்பது, எப்படி உதாரணத்துக்கு கைகளை தட்டக்கூடாது, மேஜைகளை தான் தட்டணும்னுவாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அதற்கு எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும், எப்பயுமே நடத்தப்படும். இப்போ அமைச்சர்களுக்கும் அது மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் கோர்ஸ் அவங்களுக்கு வந்து செய்யலாம். அது அந்த வந்து ஏன்னா வந்து ஒரு புது அரசு வந்திருக்குது, அதுவும் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகளுக்குள்ள வந்திருக்காங்க, மேண்டேட் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 6 months ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும். ஓகே, நீங்க சொல்வது முக்கியமானது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆடு மாடு கோழி இந்த இதெல்லாம் சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிச்ச போது அதெல்லாம் எப்படி அமல்படுத்தணும்ன்ற விஷயத்திற்காக சிறப்பு வகுப்புகள் நடந்து செய்தி இருக்கும். சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 2 இன்னொரு விஷயமும் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள இருக்கிறதால இவர்களுக்குள்ள முரண்பாடுகள் வராமல் இருப்பதற்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி கூட அவங்க போடலாம். இந்த முரண்பாடுகளை களைவதற்கு அது வந்து அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மையை மேலும் வந்து பலப்படுத்தும்.